நான் பச்சை பாஸில் படிக்கிறேன், உங்கள் அம்மா சீரியஸ் லெட்டர் வருது, ஃபோன் வருது. ஓடி வந்து பார்த்தேன், எங்கள் அம்மா பணக்கார விட்டு பிறந்தவங்க, மேல்மாயில் மணியக்காரன்னா மிகப்பெரிய ஜமீன் மாதிரி தோணும். அவ்வளவு நகை போட்டிருந்த தாய் எல்லாத்தையும் இழந்து மூக்கில் காதில் எல்லாத்தையும் தொடப்பு குச்சியோடு செத்து போனான். அவளுக்கு பிறந்தவனா என்ன மாதிரி எந்த தாயும் கண்ணீர் வடிக்கக்கூடாது அப்படின்றதால நான் இதை உத்தரவு போடுறேன்னு சொன்னேன். அந்த உத்தரவு தான் இன்னைக்கு வரலையும் நீங்களாம் இலவச மின்சாரத்தை ஓட்டிக்கிட்டு துறைமுறை இல்லைன்னா நீங்க அது உங்களுக்கு இல்லை. ஆக அப்படி பல கதைகளை செய்துக்கிட்டு இருக்கோம், இடையில இப்படிப்பட்ட வேலைகளை செய்யறோம். ஆக எனக்கு இருக்கிற வேலைகள்ல கட்சியில நான் பொதுச் செயலாளர், கட்சி வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும். நான் தான் சொன்னேன், உங்ககிட்ட ஒரு அம்மா மாதிரி 4 மணி நேரம் கூட தூங்க முடியல என்னால, அவ்வளவு வேலை செய்துகிட்டு இருக்கேன். ஆகையினால் இந்த ஊரை பொறுத்த வரையில கூட நான் ஏற்கனவே ஒரு டேங்க் கட்டி ஒரு முறை அது தந்தவன். புரியுதுங்களா? இந்த ஊர்ல ஒரு நாடக மேடை வேணும்னு கேட்டாங்க, அன்னைக்கே எழுதி கொடுத்தேன். இன்னும் அவங்க போடல, நான் ஒரு மாலை நான் எழுதி கொடுத்துட்டேன், என் படத்தில் வந்துடுவேன். இப்போ தம்பி குமார் சொல்றாரு என்கிட்ட, ஒரு டிரைனேஜ், அதாவது தண்ணி வெள்ளம் வந்து புகுது போது அடிச்சுக்கிட்டு போயிடுது, இதனால மாற்றி அமைக்கணும்னு சொன்னார். நான் தம்பிக்கு சொல்றேன், அதுக்கு வேண்டிய கலெக்டர்கிட்ட நான் ரிப்போர்ட் கேட்குறேன். நான் 3ஆம் தேதி 4ஆம் தேதி மறுபடியும் காட்பாடி வருவேன். அன்னைக்குப்பா நானும் நேரில் வர்றேன். இன்னொரு அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வந்து நான் பார்த்து அதுக்கு உடனடியாக செய்கிறேன் என்ற உறுதியை நான் கொடுக்கிறேன். அடுத்து இந்த சுடுகாட்டு விவகாரம் நந்தகுமாரே சொன்னார், இது நம்ம கல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி அவர், அவங்க அப்பா எனக்கு அற்புதமான தோழர். சுடுகாடு ஏற்பாடு பண்ண வேண்டியது வெங்கடனுடைய பொறுப்பு, சுடுகாட்டுக்கு போறது உங்க பொறுப்பு. ஆகையினால உங்க பொறுப்பு, அதையே செய்து கொடுத்துருவேன்.